ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சென்னை மாநகரில் அதிமுக தரப்பில் போட்டியிடும் 13 வேட்பாளர்கள், அது மட்டுமல்லாமல் எஞ்சிய 4 தொகுதிகள், விடுபட்ட 4 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியில் என் முருகுமாறன் முன்னாள் எம்எல்ஏ போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சுழி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் KP கந்தன் முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் போட்டியிடுவார் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதிக்கான வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தன விமல் போட்டியிடுவார் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடியது RK நகர் என்று சொல்லக்கூடிய ராதாகிருஷ்ண நகர், டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதிக்கான வேட்பாளரை பார்க்கிறோம். ராஜேஷ் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வில்லிவாக்கம் தொகுதியில் முன்னாள் MP விஜயகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வில்லிவாக்கம் தொகுதியில் முன்னாள் MP விஜயகுமார் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக சார்பில். தற்போது திருச்சுழி தொகுதி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியில் ராஜவர்மன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் முன்பு சிவகாசியில் போட்டியிட்டு தோற்றவர். தற்போது MSR ராஜவர்மன் திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஆலந்தூர் தொகுதியில் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். RS ராஜேஷ் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் தொகுதிக்கான அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் அதிமுக 13 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது போக 13 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுகிறது. திருவிக நகர் தனி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுவார் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். டி நகர் B சத்யா தியாகராய நகர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அதிமுகவின் இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை நாம் பார்த்து வருகின்றோம். ஏற்கனவே 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது எஞ்சிய தொகுதிகளுக்கான பட்டியலையும் அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் அதிமுகவில் ஒட்டுமொத்தமாக வேட்பாளர் பட்டியல் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று திமுகவில் ஒரே கட்டமாக 164 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுகவில் அனைத்து வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். கொளத்தூர் தொகுதியில் சந்தான கிருஷ்ணன் போட்டியிடவிருக்கிறார். கொளத்தூர் தொகுதி என்பது முதலமைச்சர் MK ஸ்டாலினின் தொகுதி. இந்த தொகுதியில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக தரப்பில் சந்தான கிருஷ்ணன் போட்டியிடவிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. சந்தான கிருஷ்ணன் அதிமுகவில் ஜெயலலிதா பேரவை துணை செயலாளராக இருக்கிறார். மாநகராட்சி கவுன்சிலராகவும் இருக்கிறார். முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன் முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர், அதிமுகவில் ஜெயலலிதா பேரவை துணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். ஆலந்தூர் தொகுதியில் முன்னாள் மாநகராட்சி கவுன்சிலர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவரும் அதிமுகவில்
ஜெயலலிதா பேரவையின் இணைச் செயலாளராக பதவி வகித்திருக்கிறார். இவர் தற்போது ஆலந்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சுழி தொகுதியில் MSR ராஜவர்மன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சர் தங்கம் தென்னரசு களம் காணக்கூடிய திருச்சுழி தொகுதியில் அதிமுக தரப்பில் ராஜவர்மன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருவிக நகர் தனி தொகுதியில் பொற்கொடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் அதிமுகவுடன் கூட்டணி ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு தொகுதி இவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர் தனி தொகுதியில் களம் காண்கிறார். எழும்பூர் தனி தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக தரப்பில் எழும்பூர் தனி தொகுதியில் தமிழன் பிரசன்னா வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரை எதிர்த்து தற்போது எழும்பூர் தனி தொகுதியில் களம் காண்கிறார் அபிஷேக் ரங்கசாமி. புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதியின் வேட்பாளராக விமல் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை இணைச் செயலாளராக பதவி வகித்து வரக்கூடிய இவர் ஆலங்குடி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் யார் யாருக்கு போட்டி என்பதை தற்போது நாம் பார்க்கின்றோம். ஏற்கனவே திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் களம் காணக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் அவர் ஏற்கனவே அங்கு எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. கொளத்தூர் தொகுதியில் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக தரப்பில் போட்டியிடக்கூடியவர் சந்தான கிருஷ்ணன். அதிமுக வேட்பாளராக சந்தான கிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக தரப்பில் சந்தான கிருஷ்ணன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் திமுக தரப்பில் உதயநிதி ஸ்டாலின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக தரப்பில் அதிமுக மூத்த தலைவர் ஆதி ராஜாராம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த முறை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட எம்எல்ஏவான உதயநிதி தற்போது துணை முதலமைச்சராக இருக்கிறார். அவரை எதிர்த்து அதிமுக தரப்பில் ஆதி ராஜாராம் களம் காண்கிறார். 2011ஆம் ஆண்டுதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி உருவாக்கப்பட்டது. தொடர்ச்சியாக திமுக 3 முறை இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அன்பழகன் மறைவுக்கு பிறகாக உதயநிதி கடந்த முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து துணை முதலமைச்சரானார். தற்போது அதிமுக தரப்பில் ஆதி ராஜாராம் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து களம் காண்கிறார். ஆதி ராஜாராம் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, மூத்த தலைவராக பார்க்கக்கூடியவர். இவர் தற்போது உதயநிதிக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். சென்னையில் திமுக அதிமுக தரப்பில் நேரடியாக யார் யாருடன் மோதுகிறார் என்பதை பார்த்து வருகிறோம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஆதி ராஜாராம் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது.
அதிமுகவின் மூத்த தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஆதி ராஜாராம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து களம் காண்கிறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.